காய்ஸ் இந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். ஹாய் காய்ஸ், என் பேர் சரண். நான் முதல் ராத்திரி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. உண்மையிலே இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் நல்ல படங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் ராஜா கருப்புசாமி உண்மையிலே இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த், இவரை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஸ்பெஷலாக சொல்லணும்னா கூலி படத்தில் தயாளு இவர் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு அடிச்சு கொள்ள பார்ப்பாரு. அப்போ தான் ஒரு சஸ்பென்ஸ் ரிலீஸ் ஆகும், தயாளு தான் உண்மையாலே போலீஸு அப்படின்ட்டு. அப்போ நாகார்ஜுனா தயாளு அடிச்சு கொண்டுட்டு இருப்பார். இவர் தப்பு ஸ்டாருன்னு நினைக்கும் போது இவரே அடிச்சு கொண்டுருவார். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. நாகார்ஜுனா பார்க்க சூப்பராக இருக்கும். அப்புறம் ஹீரோயின் சொல்லவே தேவையில்லை. இவங்க யூத் படத்தில் நடிச்சிருக்காங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அனிஷா அனில் குமார். உண்மையாக சொல்ல போனால் இந்த படத்தில் இருக்க எல்லா கேஸ்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் எத்தனை உண்மையாக சொல்கிறதுன்னு தெரில. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் இப்போ பார்த்தாலாம், நெகட்டிவ் அப்புறம் பார்க்கலாம். நெகட்டிவ்னு என்னென்னு நினைக்கும் போதும் நெகட்டிவ் அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தோட கதை ஒரு நாள் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்குது. மேக்ஸிமம் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்குது அந்த படத்தோட கதையே. ஹீரோ வெளிநாட்டிலேருந்து வராரு. அவசர அவசரமாக அவருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஹீரோயினும் சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவங்க இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நைட்டாக ஓடி போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, இந்த சிச்சுவேஷனில் என்னென்ன நடக்குது, இந்த நைட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குன்றதா ஒரு கதையை ரொம்ப விறுவிறுப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கதையை வச்சுட்டு அதை வச்சு இவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சலிப்பு தட்டாமல் போது. உண்மையாலே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். இப்போ நம்ம மலையாள படங்களை பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது, கதைக்காண்டி அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். அதே மாதிரி தமிழில் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை ஓட வைக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்ல நல்ல படங்கள் வரும். உண்மையிலே ஃபீல் குட்ன்றாங்க. இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்ல படமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னோடய வியூஸ் கம்மியாக தான் போகும். கண்டிப்பாக ரொம்ப அதிகமான வியூஸ் போகாது. போகிறவங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.